ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இவைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ராட்டு அந்த ஃப்ரைக்கு தேவையான ராட்டை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ராட்டை நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா வந்து அப்படி ஊறி அப்படி தான் இருக்கணும். நீட்டாக கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மண் இல்லாமல் நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடணும். இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு அதை சட்டியில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் சூடேறின்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இந்த மாதிரி சூடேறி வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாக அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி அதோடு சேர்த்து எண்ணெயோடு நல்லா வணக்கி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிற அளவுக்கு வணக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ராட்டு பொரியல் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே வந்து குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இந்த மாதிரி வணக்கிட்டு விடணும். கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தோடு இப்பயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மிங்கிள் ஆகும். நல்லா பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஒரு தக்காளி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியில் பச்சை வாடை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க இந்த ராட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலாவோட மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா அழகாக இந்த மாதிரியே கிண்டி விட்டிங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்றாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக ஒன்றானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான சுவையான ராட்டு பொரியல் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் இந்த பொரியல். ரச சாப்பாடு அந்த மாதிரி இதுக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்களே பாருங்களேன் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமீம் லவ்லி. வாங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஆல்.